Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. இப்போது நாம் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இதுக்கு முன்னாடி நாம் கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்றது. அந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷேடு தெரியணும் இல்லைங்களா, ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும், அதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 ஸ்டிச் வந்து இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இன்னொன்று பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிக்கணும். இந்த 3 லைனில் நம்ம எப்பவும் போல் இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த கீழ் லைனில் ஸ்டிச்சு நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு பாருங்கள், நம்ம கீழே ஒரு லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு நடு சென்டரில் ஸ்டிச் போடுறோம், அதாவது லாங் செயின் போடுறோம். லாங் செயின் போட்டுட்டு மேலே ஒரு செயின் போடுறோம். அதை அப்படியே கீழ் நோக்கி இழுத்துட்டு வரோம். கீழ் நோக்கி இழுக்கும்போது நம்ம இந்த சைடில் பண்ணிக்குவோம். அதுபோல் இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு, இந்த லாக் இருக்கிறீங்க இல்லைங்களா, நீங்கள் இந்த லாக்கை கீழே போடுறத விட இந்த லைட்டாக சைடில் போடுங்க. சைடில் போட்டுட்டு நீங்கள் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டிச்சு நம்ம வந்து அங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்லா அழகாக வந்துடும். இப்போ இதை வந்துட்டு அடுத்தது செகண்டில் எடுக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுக்கிறோம். இப்போது கீழ் நோக்கி வந்துட்டு இந்த சைடில், ரொம்ப சென்டரில் குத்தாமல் சைடில், நம்ம எப்பவும் போல் கீழவே நீங்கள் லாக் பண்ணுங்கள், சைடுலேயும் நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஷேடன் பட்டன் ஹோல்ன்றதுனால நம்ம ஷேட் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக மேலே ஷேடு தெரியறதுக்காக கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் ரொம்ப நெருக்கி போடாமல் லைட்டாக ஓரளவு மட்டும் நெருக்கி போடுவோம். இப்போ நான் கீழே தான் லாக் போடுறேன், சைடு லாக் போடல, நான் கீழே தான் போட்டு வரேன். நீங்களும் கீழவே போடுங்க. சைடுலேயும் போடலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு சைடில் போடும்போது ஈவனாக வந்துருச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது இங்கே இழுக்கக்கூடாது. ஏன் இழுக்குதுன்னா, அடி நூல் வந்துட்டு நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அந்த அடி நூலை இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இழுக்காது. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலை போட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷேடட் எப்படி பண்ணுறதுன்றதை நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு இதில் வந்து நம்ம ஷேடட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆரஞ்சு கலர், இதுக்கு ஆப்போசிட் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பட்டன் ஹோலை கீழ் லைனில் நம்ம ஏற்கனவே குத்துனதுக்கூட கீழ் லைனில் எடுத்துருக்குறோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நடு சென்டர் லைனுக்கும் மேல் லைனுக்கும் இடையில இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சோட கேப்லேயும் அதுக்கும் மேல் லைனுக்கும் கீழ் நிலைக்கும் இடையில இந்த இடத்துல வந்து நம்ம குத்தி கீழே ஒரு பட்டன் ஹோல் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு கீழே லாக் பண்ணிடுறோம். இப்போது இதே மாதிரியே சைடில் வந்து சைடு லாக் போடக்கூடாது, சைடு செயினும் போடக்கூடாது. அப்படியே மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், கீழே எடுக்கிறோம், பட்டன் ஹோல் போடுறோம், கீழே அப்படியே லாக் பண்ணுறோம். இதே தான் கண்டினியூவாக வரணும். அதுபோல் இந்த எடுக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2க்கும் சென்டரில் எப்போவுமே எடுத்துக்கிட்டே போகணும். ஒரே ஈவனாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுபோல் கீழே ஏதாவது பிசுறு வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோவுக்கு எடுக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பிசுறு வந்திருக்கு, அதை நான் எடுக்காத விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு பிரிச்சுட்டு நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி நாம் போடுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃப்ளவரோ லீஃபோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள்,
இந்த க்ரீன் கலருக்கு இந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம ஷேடோ பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து மெத்தட் 1. இதுலேயே வந்து நமக்கு வந்து 5 மெத்தடில் நம்ம வந்து போடலாம். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஆஃப்லோடு ஸ்டிச்சில் டைப் 1 இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 5 மெத்தடு போடலாம். அந்த 5 மெத்தடில் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னும் 4 மெத்தடு இருக்குது. அந்த 4 மெத்தடுமே நான் போட்டு காமிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குதோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ இங்கே நம்மளோட கிளாஸுக்கு 5 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை மற்ற டைமுக்கோ நீங்கள் உங்களுக்கு இந்த 5 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆனால் நான் ஆஸ் யூஷுவல் இந்த மெத்தட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக எது அவங்களுக்கு வருதோ அதை எடுத்துக்குவாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி எது ஈஸியாக வருதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற 4 மெத்தடும் இந்த ஸ்டிச்சில் எப்படி போடுறதுன்றதை சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் மெத்தட் போட போகிறோம். செகண்ட் மெத்தடில் 4 லைன்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம். அதுக்கு 2 ஸ்டிச்சு யூஸ் பண்ண போகிறோம். அது 2 ஸ்டிச்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச்சு சேம் தான். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் தான் பேஸும், ஷேடடுக்கும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் தான். இது ரெண்டுமே ஒரே ஸ்டிச்சு யூஸ் பண்ணி ஷேடுக்கும் அதே தான் கொடுக்க போகிறோம், மெயின் ஸ்டிச்சுக்கும் அதே தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த 4 லைனில் எந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம பேஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுப்போம் இல்லைங்களா, ஷேடுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கலர் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் லைனில் எடுத்துட்டு லாங் செயின் வந்து செகண்ட் லைனுக்கு போகணும். செகண்ட் லைனில் போட்டுட்டு அடுத்தது தேர்ட் லைனை விட்டுறணும், 4th லைனுக்கு வந்துடணும். இதில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போடுறோம். கீழே போட்டுட்டு கீழே ஒரு லாக் பண்ணிக்கிறோம், ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதையே கண்டினியூ பண்ணி இந்த பேஸ் ஸ்டிச்சை வந்து நம்ம முடிக்கிறோம். செகண்ட் லைன் எடுக்கிறோம், தேர்டை விட்டுட்டு 4th. இப்போது கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறோம். இந்த பேஸை இந்த ஸ்டிச்சால் ஃபுல்லாக போடுறோம். நெக்ஸ்ட்டு ஷேடு கொடுக்கும்போதும் இதே ஸ்டிச்சு தான், பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு ஷேடட் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த ஷேடடுக்கும் நமக்கு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் எடுக்கிறோம். ஆனால் எங்கே எடுக்கிறோன்னா, இப்போ செகண்டு குத்தி எங்கே குத்தணும்னா, ஏற்கனவே குத்தின லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே துளியோண்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த முடிச்சுக்கிட்டே பக்கத்தில் குத்தினோம்னா சிக்கு வரும். அதனால் இப்போ மேலே வந்துட்டு இன்னொரு லைன் இருக்குது பாருங்கள், தேர்டு லைனு. அந்த தேர்டு லைனோட நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். இவ்வளோ தான். இதையே கண்டினியூவாக நம்ம வந்துட்டு போடுறோம். அந்த ஸ்டிச்சை விட ஒரு நூல் அந்த முடிச்சுக்கு நேராக இல்லாமல் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கும் ஒரு துளி கூட்டி மேலே போடணும், சிக்கல் வராமல். இப்போது மறுபடியும் பாருங்கள், மேலே வந்து குத்துறோம். அதுக்கும் மேலே அந்த 3வது லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், கீழே இழுத்துடுறோம். ஸ்ட்ரைப்டு பட்டன் கூட இழுத்துட்டு கீழே ஒரு லாக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு மேலே போயிட்டு அந்த முடிச்சுக்கு பக்கத்தால் இல்லை தான் கொஞ்சம் மேலே, அவ்வளோதான். இந்த இடத்துல குத்திட்டு மேலே குத்துறோம், கீழே இருக்கிறோம். இப்போது இது ரெண்டுக்குமே ஒரே ஸ்டிச்சு தான் கொடுக்குறோம். ஆனால் அந்த லென்த்து தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இதே மாதிரி போடுறது வந்து நமக்கு வந்து இது செகண்ட் மெத்தடு. நமக்கு கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்குது, அந்த சமயத்துலலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஏரியாவை பொறுத்து நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்றதும் நமக்கு வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. உங்களுக்கு அந்த ஷேடுக்கும் இந்த ஷேடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போட்டு முடித்தாச்சு. அடுத்தது நம்ம மெத்தட் 3 பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஷேடட் பட்டன் ஹோலில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் பார்த்துட்டோம். அதாவது 2 மெத்தடு பார்த்து முடிச்சிருக்கோம். மொத்தம் 5 மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் முடிச்சிட்டோம். இது இப்போ 3வது மெத்தட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 3வது மெத்தடில்
3 லைன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3 லைன்ஸில் ஃபஸ்ட்டு 2 லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும், ரெண்டாவது லைனில் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஷேடட் பட்டன் ஹோலை நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டார்க் கலர் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு லைட் கலர் ஷேடை கொடுக்கறதுக்காக இந்த கலர்லேயே கொஞ்சம் லைட் ஷேடு உள்ள த்ரெட்டு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஹோல் எந்த மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னா, இங்கே ஒரு நூல் கேப் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டு விட்டு இந்த பட்டன் ஹோல் போடணும். சைடு செயின் போடக்கூடாது. ஆனால் பட்டன் ஹோல் போட்டு ஒரு லாக் போட்டு போட போகிறோம். இந்த 2 லைன் மொத்தம் 3 லைன் இருக்குது. இந்த 2 லைனில் மட்டும் நீங்கள் ஒரு சின்ன கேப்பு மேலே விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டு முடிச்சிடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் இதில் ஷேடு கொடுக்க போகிறோம். இப்போ ஷேடு கொடுக்கும்போது இந்த 3வது லைன் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அப்ளை பண்ணும்போது என்னென்னா, இந்த ஸ்டிச்சோட சென்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் பகுதியில் குத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடும். அதனால் இந்த சென்டர் பகுதியை விட ஒரு நூல் கூட்டி இங்கே மேலே எடுத்துக்கணும். இந்த 3/4 சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம பட்டன் ஹோல் போட்டோம்னா இந்த பாதி சைஸில் வந்து நிற்கும். இப்போ நான் அது எப்படி போடுறதுன்றதை சொன்னால் புரியாது. நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதில் வந்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் லைட் ஷேடு எடுத்துருக்கிறேன். இந்த லைட் ஷேடு எடுத்திருக்கேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த லைட் ஷேடை வந்து நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டிச்சோட இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் 3/4 சைஸ் எடுக்கிறேன். 3/4 சைஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போடுறேன். கீழே லாக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தது இங்கே சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். மேலே வந்துட்டு அடுத்த செயினும், அந்த ஒவ்வொரு செயினுக்கும் இடையிலையும் நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போடணும். அதாவது சேம் கலரில் நம்ம ஷேடு எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த த்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேப்பை விட இந்த இடம் கொஞ்சம் ப்ராட் ஆகிட்டு போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே அகலம் அதிகமாகிட்டே போயிட்டு இங்கே நெருக்கி வந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த ஃபஸ்ட் டைம் போகிறோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலுக்கு ஒரு செயின் போடுறேன். மேலே வந்துட்டு ஒரு அடுத்த செயின் போடுறேன். இப்படி இழுத்துட்டு இங்கே பக்கத்தில் குத்தாமல் ஏற்கனவே குத்துன அதுலேயே குத்திட்டு நான் இப்படி ஒரு சின்ன லாக் போட்டுடுறேன். அப்படின்னா பாருங்கள், இப்போ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். நமக்கு அந்த அகலம் அதிகமாக எடுத்துகிட்டு போகாது. இப்படி வரேன். இப்போ இங்கே அந்த எக்ஸ்ட்ரா லாக் 2வது டைம் குத்தும்போது கீழே இறங்குது இல்லையா, அப்போ என்ன பண்ணோம், முதல் குத்தை நம்ம ஒரு நூல் மேலேயே அந்த கோட்டுக்கு மேலேயே குத்திட்டு கோட்டில் வந்து லாக் பண்ணுறோம். திரும்ப 2வது டைம் போகும்போது இப்போ பாருங்கள், இதில் ஒரு நூல் மட்டும் வந்திருக்குது. 2 நூலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த செகண்ட் டைம் குத்தும்போது அதிலே குத்திட்டு இப்படி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த லைனுக்கே நமக்கு வந்துடும். இப்போது நம்ம இந்த 3rd டைப்பு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த ஷேடு பாருங்கள், சேம் கலரு, ஆனால் ஷேடு மட்டும் நம்பர் மாறும். இந்த த்ரெட்டோட கலர் நம்பர் மட்டும் மாறும். இது எந்த மாதிரி இருக்குதுன்றதை பார்த்துக்குங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது 4th டைப் வந்து நம்ம பார்க்கலாம். 4th டைப்பு நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். இங்கே
இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் 3 லைன்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் நான் 4 லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைன் எடுத்துக்க வேண்டாம். 1 2 3 இந்த 3 லைனை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். 1 2 3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் முடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் முடிச்சு வச்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஷேடட் பட்டன் ஹோலை நம்ம போட போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு மெயின் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் தான், ஷேடுக்காக நம்ம கொடுக்குற கலர் ஸ்டிச்சும் நமக்கு பட்டன் ஹோல் தான். வேறு எந்த ஸ்டிச்சுமே கிடையாது. இதில் மிக்சடு ஒரே ஸ்டிச்சு 2 இடத்துல கொடுக்க போகிறோம். இப்போ இது எப்படி கொடுக்குறோன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த கீழ் லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இதோட சென்டர் போர்ஷன், எப்பயுமே ஒரு ஸ்டிச்சுக்கு சென்டர் போர்ஷனில் இருந்து தான் எடுப்போம் இல்லைங்களா. இதில் நம்ம சென்டர் போர்ஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு லாக் பண்ணிக்கிறோம். அடுத்தது செகண்ட் போகிறோம், எடுக்கிறோம், பட்டன் ஹோல் போடுறோம். நம்ம ஒவ்வொரு இடத்த போடும்போதும் இப்போது நம்ம 4th மெத்தட் பார்க்க போகிறோம். 4th மெத்தடில் இதுலேயும் 3 லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இதில் 2 ஸ்டிச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரே ஒரு ஸ்டிச்சு தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறோம். மெயின் ஸ்டிச்சுக்கும் ஷேடட் ஸ்டிச்சுக்கும் ரெண்டுக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்குறேன். இப்போ கீழே கொடுக்கக்கூடிய அந்த பர்பிள் கலருக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அதை கொடுத்துட்டு வரும்போதே பாருங்கள், அந்த மேல் பகுதியில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மேலே குத்திட்டு கீழே நம்ம குத்தணும் அப்படின்னா இது ஈஸியாக. உங்களுக்கு இப்போ இத்தனை டைப்ஸ் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு டைப் அதாவது ஒவ்வொரு மெத்தட்லேயும் சொல்லிக்கிட்டு வரேன். என்னென்ன ஸ்டிச் அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் யூஸ் பண்ணணுன்றதும் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போது நம்ம இந்த 4th மெத்தடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். பட்டன் ஹோல் மட்டும் தெரிஞ்சால் கூட போதுமானது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ, எந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்குதோ, இந்த 4 மெத்தடில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறதுல ஈஸியாக இருக்குதோ அது மாத்திரம் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது ஷேடட் பட்டன் ஹோலுக்கு. இதுக்காக தான் நான் இத்தனை மெத்தடும் கொடுக்குறேன். ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் உங்களோட கம்ஃபர்டபுள்ஸுன்னு தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு இதில் எது பிடிக்குது, எது வருது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எது வருதோ அதை ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை உங்களோட சுடி மற்ற எது ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கிங்க. இதுதான் உங்களுக்கு 4th மெத்தடு. இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு 5th மெத்தட் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 4th மெத்தட் முடிச்சிட்டோம். இப்போது 5th போக போகிறோம்.